applicable for the degrees BE, BTech, ME, MTech, MCA. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிஎஸ்சி ஆர் பிசி இவங்கெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு அங்கே போய்க்கோங்க. அந்த யூஆர்எல் போய்க்கோங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஜினியரிங் ஹையரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஜினியரிங் ஹையரிங் போயிட்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளிகபிள் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் த டிகிரிஸ் பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, சிஎஸ், ஐடி இவங்க எல்லாமே இதுக்கு அப்ளிகபிள். சரிங்களா? இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சப்போஸ் உங்களை ஹையர் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னவா ஹையர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் ட்ரெயினியாக ஹையர் பண்ணுவாங்க. இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷராக போகிறதுனால உங்களை வந்து அனலிஸ்ட் ட்ரெயினியாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுப்பாங்க. அப்படியே வேலை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், பேசிக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் எதிர்பார்ப்பாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜிஸ் ஏற்கனவே உங்கள் சப்ஜெக்டில் படித்த டெக்னாலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதான் டெக்னாலஜி கன்சல்டன்சிங்கிறாங்க. அப்புறம் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறான். அந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? அதுக்கு நீங்கள் கேபபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் போனீங்கன்னா இப்போது சப்போஸ் ஜாவா ஜேடிவியில் நீங்கள் ஏதாவது டெவலப்பராகவோ இல்லை பைத்தான் டெவலப்பராகவோ போனீங்கன்னா டெவலப்பருக்குன்னு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் உங்களால் ஃபில் பண்ண முடியுமா? டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸு. அதே மாதிரி டெஸ்டிங்கில் போனீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இல்லை மேனுவல் டெஸ்டிங்கில் போனீங்கன்னா டெஸ்ட் கேஸ் எழுத முடியுமா? டெஸ்ட் பிளான் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அப்படிங்கிற அந்த எழுதக்கூடிய கெப்பாசிட்டிலாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் தான் அவங்க மெயினாக அவங்க எதிர்பார்க்குறது. இதுக்கும் மேலே இது யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் கிராஜுவேஷன் ஷுட் பி 2024. அதாவது 2024 யார் வந்து கிராஜுவேஷன் முடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது இப்போ அவங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிள் டிகிரிஸ் அண்ட் பிரான்ச்சஸ், எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஆல் சர்க்யூட் பிரான்ச்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்ஸில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐடியில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அலைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் குவாலிஃபைட், அதாவது பிடெக்கோ இல்லை பிஇயோ படிச்சிருக்கணும். சப்போஸ் நம்ம ஊரில் வந்து பியும் இருக்குது பிடெக்கும் இருக்குது. சரி, ரெண்டுக்குமே இது அப்ளிகபிள். அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி, சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பிஇ முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரிக்குமே இது எலிஜிபிள். அதாவது மாஸ்டர் டிகிரி வந்து 5 இயர்ஸ் முடிச்சிருப்பாங்க, அவங்களுமே எலிஜிபிள். அதை தவிர பார்த்தீங்கன்னா எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது வந்து அப்ளிகபிள். அதே மாதிரி இதை வந்து ஏற்கனவே நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த இது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் தைரியமாக கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெஷராக வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு டிலைட் இப்போ கொடுக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு இது ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து கனடா இமிக்ரேஷன் நியூஸு, அப்டேட்டட் நியூஸு, இதை தவிர விசிட்டர் விசா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, கனடா இப்போ ஒர்க் பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி கனடாவுக்கு வந்தால் எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும், இதை தவிர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீலாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் வந்து ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இதெல்லாம் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ இல்லைனா உங்களோட ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் கொடுங்க. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி கொடுங்க.
இந்த சாக்லேட் @ அந்த மாதிரிலாம் கொடுக்காம உங்களுக்குன்னு ஒரு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கணும், அதை வச்சு கொடுங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து ஒரு வேலிடான மொபைல் நம்பர், எப்போவுமே ரீச் ஆகிற மாதிரி ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த ப்ரெசன்ட் அட்ரஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது, அப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி அதர் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்போஸ் உங்கள் எஜுகேஷனில் கேப் இருந்தால் எவ்வளோ வருஷம் கேப் இருக்குது, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்து கொடுங்க. இது எல்லாமே வந்து ஃபுல்லாக நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கனாலே போதும், ரிஜிஸ்டர் ஆகிரும். நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணும்போது கரெக்டான ஸ்கில் செட்லாம் வந்து மேட்ச் ஆகணும். அந்த ஸ்கில் செட் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுங்க. ஸோ தட் உங்களை வந்து உங்களுக்கு உடனே கால் வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ரிஜிஸ்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டிங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சோன்னா ஷார்ட் லிஸ்ட். எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில் செட்ஸ். இப்போது இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அத்தனையுமே உங்கள் ரெஸ்யூமில் போட்டுருக்கணும். சப்போஸ் இது டெவலப்மெண்ட்டுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் டெவலப்மெண்ட்டோட ஸ்கில் செட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. டெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா டெஸ்டிங்கோட ஸ்கில் செட்ஸ், இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக உங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக. அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வந்து உங்களோட எஜுகேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோ அதெல்லாம் போடுங்க. மெயினாக இருக்கிறது வந்து ஸ்கில் செட் தான். அந்த ஸ்கில் செட்டை வச்சு தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து செலக்ட் ஆகும். அதனால் என்ஷூர் தட் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து கரெக்டாக இருக்கணும். உங்கள் வேலிட் ஸ்கில் செட் போட்டு இருந்தால் தான் உங்களால் ஈஸியாக உங்களால் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இன்வைட் வந்துருச்சுன்னா உங்களை ஆன்லைன்லேயே அசஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆன்லைன்லேயே ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ தான் இது ஆன்லைன் இன்டர்வியூ. ஆன்லைன் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நார்மலாக உங்களோட டெல் அபவுட் யுவர் செல்ஃபு, அப்புறம் இந்த டிலைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால் இந்த கம்பெனியை பற்றியுமே முன்னாடியே ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க, என்ன கம்பெனி, என்னெல்லாம் பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. அப்புறம் உங்களோட சம்மரிஸ் எல்லாம் ஏற்கனவே நீங்கள் டெல் அபவுட் யுவர் செல்ஃப்லேருந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண கற்றுக்கோங்க. அதை முன்னாடி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அவங்க வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. இப்போ வந்து அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ஹையரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர் பிசிஏ இவங்கெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அசோசியேட் அனலிஸ்ட்டாக கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக உங்களோட டெஸ்டினேஷன் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் யூ வில் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி டைப்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்களோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூம் இருக்கணும். பிடெக்கு வேறு மாதிரி இருக்கணும் ரெஸ்யூம், பிஎஸ்சிக்கு வேறு மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து 2024 முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 60% முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எலிஜிபிள் டிகிரிஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை ஐடி, இது 2 மட்டும்தான் இவங்க எடுக்கிறாங்க பிஎஸ்சியில். அதே மாதிரி பிசிஏ நீங்கள் முடிச்சிருந்தா கூட, இல்லை முடிக்க போகிறதா இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். முடிக்க போகிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதாவது இயர் ஆஃப் கிராஜுவேஷன் ஷுட் பி 2024. இது வந்து ஃப்ரெஷருக்கு உள்ள ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதை எப்படி போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஜிஸ்டர் நான் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அவங்களே சொல்லுவாங்க கிளியராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் நான் ஒன்று கொடுத்தீங்கனாலே அது வந்து முன்னாடி என்ன கேட்டுச்சோ அதே மாதிரி தான் இதுலேயுமே கேட்கும். ரோபோட்டான்னு கேட்கும். இல்லைன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் பண்ணிடலாம். உங்கள் ப்ரொஃபைலையும் சப்மிட் பண்ணி முடிச்சிடலாம். சப்மிட் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸும் அதே தான், சேம் ப்ராசஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராசஸ் வைஸ் சேம் தான். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக இதுக்குமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சியோ இல்லை பிசிஏயோ முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிக்க போகிறீங்கன்னா, இதான் அந்த ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குமே. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வரப்போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.